நமஸ்காரம். நான் பெரிய நாயகி. வெல்கம் டு டெம்பிள் ஃபேக்ட்ஸ். இந்த டெம்பிள் ஃபேக்ட்ஸ் சேனல் ஓபன் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடுலயும் நம்ம தமிழ்நாடு சுத்தி இருக்கிற நிறைய கோயில்கள்லயும் நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்கு, வழிபாடு முறைகள் இருக்கு. அதுல சில வழிபாடு முறைகள் ரூமர்ஸா கிளப்பப்பட்டது, சில வழிபாடு முறைகள் அந்த ஸ்தலத்துல அதாவது பின்பற்றக்கூடியது. அதுல ரூமர்ஸ் என்ன, உண்மையான வழிபாடு முறைகள் என்ன அப்படிங்கறத கொண்டு மக்கள் கிட்ட உங்ககிட்ட சேர்க்கறதுக்கான ஒரு நோக்கம் தான் இந்த டெம்பிள் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல். சோ இந்த ரூமர்ஸ் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்க டைரக்டா அந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்ன, அந்த கோவிலோட வழிபாடு முறைகள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட இன்னைக்கு நான் பகிர்ந்துக்க கூடிய ஒரு கோவில் ஸ்ரீ வெண்ணி கரும்பேஸ்வரர் டெம்பிள். இந்த வெண்ணி கரும்பேஸ்வரர் டெம்பிள் எங்க இருக்கு பாத்தீங்க அப்படின்னா, கும்பகோணத்துல இருந்து ஒரு 28 கிலோமீட்டர்ஸ் நீண்டமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கு. இங்க உருவான சுவாமி சுயம்பு சுவாமி. இதுல வெண்ணி கரும்பேஸ்வரர் அப்படிங்கிறதுக்கான பெயர் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வெண்ணி அப்படிங்கிற ஒரு நந்தியாவட்ட பூ, அதனால வெண்ணி அப்படிங்கிற ஒரு பேர் வந்தது. கரும்பேஸ்வரர் அதாவது கரும்பு கட்டுகளை அடுக்கி வச்ச மாதிரி இருக்குமா சாமியோட உடல். அதே மாதிரி அந்த ஆவுடை சதுர வடிவுல இருக்கும். எல்லா சிவத்தலங்களையும் வட்ட வடிவுல இருக்கும் ஆவுடை. இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆவுடை சதுர வடிவுல இருக்கும். அதுதான் இந்த கோவிலோட பிரசித்தி. இந்த கோவில் இப்ப ரீசெண்டா டயாபெட்டிஸ்கான டெம்பிள், ஸ்ரீ வெண்ணி கரும்பேஸ்வரர் டெம்பிள் டயாபெட்டிஸ்கான டெம்பிள் அப்படிங்கிற ஒரு ரூமர்ஸ் இருக்குங்க. இந்த வெண்ணி கரும்பேஸ்வரர் டெம்பிள் டயாபெட்டிஸ்கான டெம்பிள் மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பிணிகளையும் தீர்க்கக்கூடிய கோவில் தான் வெண்ணி கரும்பேஸ்வரர். இந்த கோவில்ல பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, நீங்க போய் சுவாமி கிட்ட வேண்டிட்டு பிரார்த்திச்சுட்டு வந்தீங்கனாலே உங்க உடம்புல இருக்கிற பிணிகள் எல்லாமே நீங்கிடும். எந்த பிணியா இருந்தாலும் சரி அது நீங்கும். டயாபெட்டிஸ்கான டெம்பிள் மட்டும் இல்லைங்க, எல்லா உடம்புல இருக்கிற எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடிய டெம்பிள். இந்த ஸ்தலமானது மூவரால் பாடப்பெற்றது. அப்பர் சுந்தர் திருஞான சம்பந்தர் மூவரால் பாடப்பெற்றது. இப்போ ரீசன்ட் காலமா ஒரு ரூமர் வந்துட்டு இருக்கு, இந்த கோவிலுக்கு போனா ரவையும் சர்க்கரையும் கொண்டு போய் சாமி கும்பிட்டு வரணும், அங்க உள்ள கோயில்ல அந்த ரவையும் சர்க்கரையும் தூவி விடணும் அப்படிங்கிற ரூமர்ஸ் நிறையவே பரவிட்டு வருது. ஆனா அந்த ரூமர்ஸ் அது உண்மை கிடையாது. ரவையும் சர்க்கரையும் கொண்டு போகணும்ங்கிற அவசியம் கிடையாது. அதாவது டெய்லி காலையில 11 மணிக்கு கோயில்ல அபிஷேகம் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த கோவில்ல அபிஷேகத்துல கலந்து கொண்டு அந்த சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே போதுமானது நம்மளோட உடம்புல இருக்கிற பிணிகள் நீங்கிறதுக்கு. சோ இனி இந்த கோவிலுக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, இந்த கோயில் இப்படி ஒரு கோவில் இருக்கு, இந்த நீண்டமங்கலத்துல இப்படி ஒரு கோவில் பிரசித்தி பெற்ற கோயில் இருக்கு அப்படிங்கிறது. சோ எல்லாருக்கும் இந்த கோயிலை ரீச் பண்ணணும், இந்த கோயில் எல்லாருக்கும் தெரிய வரணும். எங்களுக்கு எப்படி எங்களோட பிணிகள்லாம் தீர்ந்துச்சோ அதே மாதிரி உங்களை எல்லாருக்கும் பாக்குற எல்லாருக்கும் அந்த சுவாமியோட ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வெண்ணி கரும்பேஸ்வரர் பத்தி நான் பேசியிருக்கேங்க. அதே மாதிரி ஆன்லைன்ல பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நாங்க வெண்ணி கரும்பேஸ்வரர் கோயில்ல ஹோமம் பண்ணி தரோம், பிரசாதம் கொடுக்கறோம், நீங்க கொரியர்ல நீங்க வாங்கிக்கலாம், ஆன்லைன்ல புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த ஹோமத்துக்காக காசெல்லாம் கூட வாங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எந்த வழிபாடு முறைகளும் அங்க கிடையவே கிடையாது. வெண்ணி கரும்பேஸ்வரர் கோயில்ல அந்த வழிபாடு முறைகளே கிடையாது. 11 மணிக்கு டெய்லி காலைல 11 மணிக்கு அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேகத்துல மக்கள் கலந்துகிட்டாலே போதுமானது அப்படிங்கிறது கோவிலோட ரிக்வெஸ்டும் கூடி. இந்த ரவை சக்கரை இந்த ஹோமம் இதெல்லாம் எதுவுமே உண்மையான ஃபேக்ட்ஸ் கிடையாது. உண்மையான ஃபேக்ட்ஸ் என்னன்னா, நீங்க அந்த சுவாமியை போய் தரிசிச்சு மனசார பிரார்த்திச்சுட்டு வாங்க, உங்களுக்கு எல்லா பிணிகளும் தீரும் அப்படிங்கிறது தான் உண்மையான விளக்கம். எல்லாரும் இந்த கோவிலுக்கு போகணும், அதனால எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிய வரணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த வெண்ணி கரும்பேஸ்வரர் கோயிலை பத்தி நான் சொல்லி இருக்கேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க, எல்லாரும் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாருமே அடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். நமஸ்காரம்.